Hello, வணக்கம் அனைவருக்கும். இது உங்கள் சாய்குமார் ஆஸ்பிரண்ட் ஜோன் A to Z where you can learn. Right. ஹலோ வணக்கம் அனைவருக்கும். இது உங்கள் சாய்குமார் ஆஸ்பிரண்ட் ஜோன் A to Z where you can learn. இது நெமட்டாலஜினுடைய இரண்டாம் கிளாஸ். ஓகேவா? ஆல்ரெடி ஃபஸ்ட் கிளாஸ் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் கிளாஸை பார்த்துட்டு அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இது. அந்த ஸ்லைட்ஸ்லேயே சில ஸ்லைட்ஸ் வந்து மிச்சம் இருந்தது. ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். ஸோ இன்றைய கிளாஸில் வந்து கிளாஸிஃபிகேஷன் இந்த மாதிரி நிறைய சப்டாபிக்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்துருவோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சயின்டிஃபிக் நேம்ஸு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஷார்ட்கட்டில் நான் எப்படி ரிமெம்பர் பண்ணுறேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்துருவோம். ஸோ இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. நமக்கு தெரியும் ஒரு கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா கிங்டம் இருக்கும். கிங்டம் கீழே பைலம், பைலம் கீழே கிளாஸு, கிளாஸுக்கு கீழே ஆர்டர், ஆர்டருக்கு கீழே ஃபேமிலி வரும், ஃபேமிலி கீழே ஜீனஸு, ஜீனஸ் கீழே ஸ்பீசிஸு. இப்படி தான் வந்து வகைப்படுத்தப்படும். ஓகேவா? ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கிங்டம் இருக்கும். கரெக்டாக 5 கிங்டம் வந்து இருக்கும். அனிமேலியா, பிளான்டே, ஃபங்கை, பாக்டீரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொனிரா எல்லாமே இருக்கும். இல்லை ப்ரோட்டிஸ்டா, மொத்தம் 5 கிங்டம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அனிமேலியாவுக்கு கீழே பார்த்திங்கன்னா நெமட்டோடான்ற சொல்கிற ஒரு பைலம் இருக்கும். அப்போது நெமட்டோட்ஸ் எல்லாமே அனிமேலியான்ற கிங்டம் கீழே தான் வருது. ஓகே, இந்த பைலம் நெமட்டோடா இருக்கு இல்லையா, அதை வந்து மேலும் 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று செசர்னென்டா, ரெண்டாவது அடினோபோரா. ஸோ செசர்னென்டா, அடினோபோரா, செசர்னென்டா, அடினோபோரா. செசர்னென்டான்ற கிளாஸுக்கு கீழே ஒரு முக்கியமான ஆர்டர் இருக்குது. என்ன அப்படின்னா டைலங்கிடா. என்னது? டைலங்கிடா. அப்போ அடினோபோரா கீழே ஒரு முக்கியமான ஆர்டர் இருக்குது. அது என்ன அப்படின்னா டோரிலைமிடா. ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைலங்கினாவில் மிக முக்கியமான 2 சப் ஆர்டர்ஸ் இருக்குது. சப் ஆர்டர்ஸ், ஆர்டர் டைலங்கிடா. அந்த ஆர்டர் கீழே 2 சப் ஆர்டர் இருக்குது. 2 என்னென்ன? டைலங்கினா அண்டு எப்பிலங்கினா. எப்ளங்காய்டஸ் பெசி அப்படின்னு சொல்லி படிப்போம். அதெல்லாம் எந்த ஆர்டர் கீழே வருது? இது. அது செசர்னென்டா. இது ஏன் இந்த நம்ம கிளாஸிஃபிகேஷன் வந்து படிக்கணும் அப்படின்னா, செசர்னென்டாவில் இருக்கக்கூடிய நெமட்டோட்ஸினுடைய மார்ஃபாலஜி வேறு மாதிரி இருக்கும். அதுவே அடினோஃபோராவில் இருக்கக்கூடிய நெமட்டோட்ஸினுடைய மார்ஃபாலஜி வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி படிப்போம். டைலங்கிடாவுக்கும் டொரிலைமிடாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பின்னால் பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நெமட்டோட்ஸுக்கும் வித்தியாசமான மார்ஃபாலஜி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கிளாஸிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அனிமேலியா, நெமட்டோடா கீழே 2 செசர்னென்டா, அடினோபோரா. செசர்னென்டா கீழே டைலங்கிடா, அடினோஃபோரா கீழே டொரிலைமிடா. ஸோ டைலங்கிடாவையே மறுபடியும் நான் 2ஆக பிரிச்சுருக்கேன். டைலங்கினா அண்டு எப்பிலங்கினா. இந்த டைலங்கினாவுக்கு கீழே ஒரு 2 இம்பார்ட்டண்ட்டான சூப்பர் ஃபேமிலி இருக்குது. ஃபேமிலின்னு வச்சுப்போமே. என்ன அப்படின்னா டைலங்காய்டியா, கிரைகோநெமட்டாய்டியா. டைலங்காய்டியா, கிரைகோநெமட்டாய்டியா அப்படின்ற 2 சூப்பர் ஃபேமிலி இருக்குது. ஃபேமிலின்றதை கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது எப்ளங்கினா அப்படின்னு சொல்லக்கூடிய சப் ஆர்டர் கீழே ஒரு சூப்பர் ஃபேமிலி இருக்குது. அது பேர் எப்ளங்காய்டஸ். அவ்வளோதான். அது அடுத்தது வந்து டொரிலைமிடா வரும். டொரிலைமிடா ஆர்டர் கீழே 2 சப் ஆர்டர்ஸ் இருக்குது. ஒன்று டொரிலைமினா, சப் ஆர்டர் வந்து டிப்திரோஃபோரினல். அடுத்தது சூப்பர் ஃபேமிலி. டொரிலைமிடா கீழே இருக்கக்கூடிய சூப்பர் ஃபேமிலி டொரிலைமிடா. டிப்திரோஃபோரினலுக்கு கீழே இருக்கக்கூடிய சூப்பர் ஃபேமிலி டிப்திரோஃபோராய்டஸ். ஓகேவா? இதை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. மூவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அனிமேலியா, நெமட்டோடா, செசர்னென்டா, அடினோஃபோரா. செசர்னென்டா கீழே டைலங்கிடா, அடினோஃபோரா கீழே டொரிலைமிடா. அட்லீஸ்ட் இந்த 4 வரைக்கும்
இந்த டைலங்கினா டொரிலைமிடா வரைக்கும் அது ஞாபகத்தை வச்சுக்கணும். ஓகேவா? ரைட். இதுதான் கிளாசிஃபிகேஷன். ஸோ அங்கே பார்த்தோம் இல்லையா, 2 முக்கியமான ஆர்டர் பார்த்தோம், டைலங்கினா அண்டு டொரிலைமிடா. ஸோ இதுக்கான வித்தியாசங்கள் என்ன, ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, கியூட்டிகுலர் ஆனுலேஷன். கியூட்டிகுலர் ஆனுலேஷன், ஆனுலேஷன்னா ஒரு முள் போன்ற அமைப்பு. முள் போன்ற அமைப்பு கியூட்டிக்கலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கியூட்டிக்கல்னால் என்ன, தோல் பகுதி. தோல் பகுதியில் ஒரு முள் போன்ற அமைப்பு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது டைலங்கிடாவில் இருக்கும், ஆனால் டொரிலைமிடாவில் இருக்காது. ஓகேவா? அடுத்து இதை பொறுத்தவரை, டைலங்கிடாவை பொறுத்தவரை ஸ்டொமேட்டோஸ்டைலட். ஸ்டொமேட்டோஸ்டைலட் அப்படின்றது தோலினுடைய ஒரு வயிற்றுப்பகுதியினுடைய வெளிப்புறத்திலிருந்து ஒரு முள் போன்ற அமைப்பு வரும், அது வந்து ஸ்டொமேட்டோஸ்டைலட்டு. ஓடோன்டோஸ்டைலட் அப்படின்னா ஸ்டைலட் ஆரிஜினேட் ஃப்ரம் த ஈசோஃபேகஸ், அதாவது குடல் பகுதியின் உட்புறத்திலிருந்து. இதுதான் குடல் அப்படின்னா உட்புறத்திலிருந்து ஒரு முள் போன்ற அமைப்பு வெளியே வரும், அதை வந்து ஓடோன்டோஸ்டைலட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரொம்ப டெப்த்தாக படிக்க தேவையில்லை. ஸ்டொமேட்டோஸ்டைலட் அப்படின்னா வெளிப்புறத்திலிருந்து ஒரு முள் போன்ற அமைப்பு. ஓடோன்டோஸ்டைலட்னா உள்புறத்திலிருந்து ஈசோஃபேகஸில் இருந்து ஒரு முள் போன்ற அமைப்பு வெளியே வரும், அதை வந்து டொரிலைமிடாவுக்கும் டைலங்கிடாவுக்குள்ள வித்தியாசம். ஸோ இது ஈஸியாக ரிமூவர் பண்ணணும் அப்படின்னா, டைலங்கிடா டீனா என்னது, 3 அப்படின்ற மாதிரி ட்ரை அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. டைலங்கிடா 3 பார்ட்டட் ஈசோஃபேகஸ். 3 பார்ட்டட் டீன்னு இருக்கு இல்லையா, அதனால 3 பார்ட்டட். டொரிலைமிடா டீன்னு இருக்குது, டைன்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. டைனா என்னது, 2. ஸோ அதுதான் 2 பார்ட்டட் ஈசோஃபேகஸ், 2 பார்ட்டட் ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ்னால் என்னென்னு எல்லாருக்கும் தெரியும்ல, ஈசோஃபேகஸ்னால் குடல் பகுதி. குடல் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முன்னாலே மார்ஃபாலஜி நடத்தியிருக்கோம். மார்ஃபாலஜியில் பார்த்து அந்த மார்ஃபாலஜி என்னென்னன்றதை மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, இந்த வார்த்தைகள் ஸ்டைலட்னா என்ன, ஆனுலேஷன்னா என்ன, ஈசோஃபேகஸ்னால் என்ன, இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் தெரிய வரும். ஸோ இவ்வளோதான். ஸோ டைலங்கிடா டொரிலைமிடா இந்த 2 ஆர்டருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். கியூட்டிகுலர் ஆனுலேஷன் டைலங்கிடாவில் இருக்கும், டொரிலைமிடாவில் இருக்காது. டைலங்கிடாவை பொறுத்தவரை ஸ்டொமேட்டோஸ்டைலட். ஸ்டொமேட்டோஸ்டைலட் அப்படின்னா இங்கே சொல்லியிருக்கும் பாருங்கள், பக்கல் வால் பகுதியில் வெளிப்புறத்தில் இருந்து, உடலின் வெளிப்புறத்தில் இருந்து இந்த ஸ்டைலட் அப்படின்னா என்ன, இப்போது ஒரு நெமட்டோடு ஒரு பேரசைட். நெமட்டோடு ஒரு பேரசைட். பேரசைட்னா என்ன, ஒரு பேரசைட்டு ஒரு ஹோஸ்ட்ன்றது எதை சார்ந்து இருக்கிறதோ அது ஹோஸ்ட். நான் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கு, நான் வந்து பேரண்ட்ஸை சார்ந்து இருக்கிறேன். ஓகேவா? நான் ஒரு ஹியூமன் பீயிங்கு, நான் வந்து ஒரு பேரண்ட்ஸை சார்ந்திருக்கேன், முழுக்க பேரண்ட்ஸை சார்ந்திருக்கேன். நான் ஒரு பேரசைட். என்னது, நான் ஒரு பேரசைட்டு. ஸோ இதுதான் ஹோஸ்ட்டு. யார் நம்மளை வந்து பாதுகாக்கிறாங்களோ அவங்க ஹோஸ்ட்டு, யார் வந்து அந்த ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறாங்களோ அவங்க வந்து பேரசைட். ஓகேவா? இந்த ரத்தத்தை உரிகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரா மாதிரியான ஒரு அமைப்பு தேவைப்படுது, அதுதான் ஸ்டைலட்னு சொல்லுவோம். இதன் வழியாகத்தான் அந்த தோலை வந்து உட்துடைச்சி அதில் இருக்கக்கூடிய சத்துக்களையோ ரத்தத்தையோ உறிஞ்சி குடிக்கும். ஓகேவா? ரைட். அந்த மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கேன். ஸ்டைலட்ன்றது ஒரு அமைப்பு, அப்போ தான் வந்து அதனால் சர்வை ஆக முடியும். இந்த ஸ்டைலட் வந்து எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுதோ அதை பொறுத்து ஸ்டொமேட்டோஸ்டைலட், ஓடோன்டோஸ்டைலட்னு 2 பிரிக்கிறாங்க. ஓடோன்டோன்னா அவுட் சைடுன்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஓன்னு இருக்குது அவுட் சைடு, ஸ்டொமேட்டோ உள் சைடு. ஓகேவா? ரைட். இவ்வளோதான். அடுத்தது டிஃபரன்ஸ் பிட்வீன் டைலங்கிடா அண்ட் டொரிலைமிடா. ஸோ தீஸ் ஆர் வெரி ஃபேக்சுவல். ஸோ வி கேன் மூவ் இட். இந்த வார்த்தையை அடிச்சிருங்க. என்ஏ காவுன்ற ஒரு அமெரிக்கன் நெமட்டாலஜிஸ்ட் அல்லது ஃபாதர் ஆஃப் மாடர்ன் நெமட்டாலஜி என்ஏ காவு. அப்போ ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் நெமட்டாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்டியன், ஹெச்சி பேஸ்டியன். மேபி கரெக்டாக இருக்கும், ஹெச்சி பேஸ்டியன். ஓகேவா? அடுத்தது நெமட்டோடினுடைய ஷேப் என்ன அப்படின்னு கேட்பாங்க. மோஸ்ட்லி ஆல் த நெமட்டோட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த நெமட்டோட்ஸ் ஆர் வெர்மிஃபார்ம் நெமட்டோட்ஸ். வெர்மிஃபார்ம் ஷேப் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஷேப் இருக்கும். ஓகேவா? இப்படி இருக்கும். சி ஷேப்பில் இருக்கா, இந்த மாதிரியான ஷேப் இருக்கும். எப்பயுமே
இந்த ஆனஸ் அதாவது எக்ஸ்கிரீட்டரி போர் எந்த பகுதியில் இருக்கும் அப்படின்னா பாருங்கள், இந்த பகுதியை வந்து வென்ட்ரல் சைடு, மேல் பகுதியை வந்து எப்பவுமே வென்ட்ரல் சைடுன்னு சொல்லுவோம், எப்பவுமே கீழ்ப்பகுதியை டோர்சல் சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த சைடு வந்து எக்ஸ்கிரீட்டரி போர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரல் சைடு தான் எக்ஸ்கிரீட்டரி போர் இருக்கும். இதெல்லாம் வந்து பேசிக்காக மார்ஃபாலஜியில் சொல்லி கொடுத்துருக்கோம். இன்னொரு மாதிரி சின்ன ரிவிஷன் அவ்வளோதான். ஸோ இந்த ஷேப்புக்கு பேர் வெர்மிஃபார்ம் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது நெமட்டோடினுடைய லைஃப் சைக்கிள். ஃபஸ்ட்டு நெமட்டோடு அப்படின்னுடைய லைஃப் சைக்கிள் எப்படின்னா ஒரு எக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எக்கு, அடுத்தது ஜுனைல்னாலே குழந்தை அப்படின்னு அர்த்தம். ஜுனைல் ஸ்டேஜில் செக்ஷுவல் ஆர்கன்ஸ் வந்து முழுசாக டெவலப்மெண்ட் ஆகிருக்காது. தே கேனாட் ப்ரொடியூஸ் த ஸ்பெம், தே கேனாட் ப்ரொடியூஸ் த எக்ஸு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜுனைல் ஸ்டேஜ் 1, ஜுனைல் ஸ்டேஜ் 2, ஜுனைல் ஸ்டேஜ் 3, ஜுனைல் ஸ்டேஜ் 4 வரைக்கும் போகும் நெமட்டோட்ஸை பொறுத்தவரை. ஃபைனலி இட் பிகம்ஸ் adult. So there are 6 stages in their life. 4 juvenile stages, ஒரு எக் ஸ்டேஜ், ஒரு அடல்ட் ஸ்டேஜ், அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. மோல்ட்டிங் எத்தனை முறை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வந்து மோல்ட்டிங் நடக்கும். ஜுனைல் 1லேருந்து ஜுனைல் 2 போகுது. எப்போ போகுது? ஒரு மோல்ட்டிங் நடந்துச்சு, 2 மோல்ட்டிங், 3 மோல்ட்டிங், 4 மோல்ட்டிங் நடந்த பிறகு தான் அடல்ட்டாக மாறும். ஓகேவா? ரைட். அடுத்தது நேச்சுரல் ஓப்பனிங்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, நெமட்டோட்ஸை பொறுத்தவரை நேச்சுரல் ஓப்பனிங்ஸ் எந்த சைடு இருக்கும்? வென்ட்ரல் சைடில் இருக்கும். வென்ட்ரல்னால் டாப் சைடு, பாட்டம் சைடுன்றது டோர்சல். டாப் சைடு தான் வந்து நேச்சுரல் ஓப்பனிங்ஸ் இருக்கும். நேச்சுரல் ஓப்பனிங்ஸ்னால் என்ன? எக்ஸ்கிரீட்டரி போரு ப்ளஸ்ஸு ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸு லைக்கு இந்த நெமட்டோடு, மேல் நெமட்டோடு இருந்தால் குளோக்கா, ஃபீமேல் நெமட்டோடு இருந்தால் இந்த வெஜினா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வென்ட்ரல் சைடு இருக்கும். அதான் நேச்சுரல் ஓப்பனிங்ஸ். தேர் இட்ஸ் a common word. ஓகேவா? தென் ஃபீமேல் ஹேஸ் 3 நேச்சுரல் ஓப்பனிங்ஸ் அண்ட் மேல் ஹேஸ் 2 நேச்சுரல் ஓப்பனிங்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஃபரன்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் we have to understand. ஸோ 3 நேச்சுரல் ஓப்பனிங்ஸ் என்னென்ன அப்படின்னா எக்ஸ்கிரீட்டரி போர் தனியாக இருக்கும், வல்வா தனியாக இருக்கும், ஆனஸ் தனியாக இருக்கும் ஃபீமேலை பொறுத்தவரை. அதுவே மேலுக்கு வரோம் அப்படின்னா எக்ஸ்கிரீட்டரி போர் இருக்கும், கூடவே குளோக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பே 2 விஷயங்களுக்கு பயன்படும். குளோக்கா என்ற ஒரு அமைப்பே எதுக்காகலாம் பயன்படும்? 2 விஷயத்துக்கு பயன்படும். ஒன்று ரீப்ரொடக்ஷன் ஸ்ட்ரக்சராக யூஸ் ஆகுது. ரெண்டாவது வந்து எக்ஸ்கிரீஷன், அதாவது உணவு மண்டலமாகவும் பயன்படுது. எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சராகவும் பயன்படுது. ஸோ ரெண்டுத்துக்குமே இந்த குளோக்கா என்ற அமைப்பு ஒரே அமைப்பு தான், ரெண்டுத்துக்குமே பயன்படுத்தப்படும். ஓகேவா? ஒரே ஓப்பனிங்கில் 2 வரும். ஓகேவா? ரைட். அடுத்தது டைஜஸ்டிவ் சிஸ்டமில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. லிப்ஸை தாண்டின உடனே ஸ்டைலெட்டுக்கு அடுத்து ஈசோஃபேகஸ்குள்ளே உணவு போகும். அடுத்தது கார்டியான்ற அமைப்பு, இன்டெஸ்டைன், வழக்கம் போல் ரெக்டம், ஆனஸ். இதெல்லாம் வந்து என்டமாலஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஈசோஃபேகஸ்னால் என்ன, இன்டெஸ்டைனா என்ன, ரெக்டம், ஆனஸ்னால் என்ன. ஆனஸ்க்கு முன்னால் எப்பவுமே ரெக்டம் இருக்கும். ஓகேவா? ரைட். லிப்ஸு 6 லிப்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நம்மள மாதிரி ஒரு 6 லிப்ஸ் ஆர் ப்ரெசென்டட் இன் நெமட்டோட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேரசைட் அண்ட் ஃப்ரீ லிவிங் நெமட்டோட். பேரசைட்டுக்கும் சாப்ரோஃபைட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதாவது சாப்ரோஃபைட்டிக் நெமட்டோட், ஒரு சாப்ரோஃபைட் நெமட்டோடு வந்து 2 விஷயங்களில் உயிர் வாழலாம். ஒன்று வந்து உயிருள்ள ஹோஸ்டில் போய் உயிர் வாழ்கிறது. ஃபார் த எக்ஸாம்பிள், நம்மளுடைய குடல் பகுதியில் குடற்புழு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ உயிருள்ள பொருள்களுக்குள்ளே உயிர் வாழ்கிறது வந்து பேரசைட்டை வாழும். அதுவே இறந்து போன பொருள்கள்லையுமே பார்த்திங்கன்னா நெமட்டோட்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியான நெமட்டோட்ஸ் வந்து சாப்ரோஃபைட்டிக் நெமட்டோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தே ஆர் ஃப்ரீ லிவிங், தே ஆர் நாட் டிபெண்ட்டு. ஓகேவா? ஸோ பார்க்கணும். பேரசைட்டை பொறுத்தவரை அதில் பேரசைட்டிக் நெமட்டோட பொறுத்தவரை அதில் ஸ்டைலட் இருக்கும். சாப்ரோஃபைட்டிக் நெமட்டோட பொறுத்தவரை ஸ்டைலட் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸ்டைலட் எதுக்கு? ஸ்டைலட்டை யூஸ் பண்ணி
ஒரு ஹோஸ்ட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை இது அப்சார்வ் பண்ணி எடுத்துக்கும். இது சாப்ரோஃபைட்டில் பொறுத்தவரை சைலட்டு இருக்காது. ஓகேவா? பேரசைட்டு எப்பயுமே மூமெண்ட்டு ஸ்லோவாக இருக்கும். ஃபார் த எக்ஸாம்பிள் நம்மளுடைய தலையில் பேன் இருக்குது. பேன் எப்பயுமே என்ன பண்ணும், ரொம்ப மெதுவாக ரொம்ப நாளுக்கு இருந்து கொள்ளும். கரெக்டாக? அது மாதிரி பேரசைட் ஆர் ஸ்லோ இன் மூமெண்ட்டு, பட்டு சாப்ரோஃபைட்ஸ் ஆர் ஃபாஸ்ட் இன் மூமெண்ட் வென் கம்பேர்ட் டு பேரசைட். இவ்வளோ தான் விஷயங்கள். புரியுதுன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பேரசைட்டுக்கும் சாப்ரோஃபைட்டிக் நெமட்டோடுக்கும் உள்ள வித்தியாசங்கள். ரைட். அடுத்தது difference between male and female nematodes. Already we have explained more than 2 or 3 times. பாரு, ஃபீமேலை பொறுத்தவரை 3 நேச்சுரல் ஓப்பனிங்ஸ் இருக்கும், மேலே பொறுத்தவரை 2 நேச்சுரல் ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஜுவனைலை பொறுத்தவரை ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து முழுசாக ஓப்பன் ஆகி இருக்காது. நோ ஓப்பனிங் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஏன்னா தே ஆர் ஜுவனைல்ஸ். ஜுவனைல்ஸ்னால் வெரி யங்கர் ஸ்டேஜ். ஓகேவா? எட் நாட் மெச்சூர்டு அப்படின்னு அர்த்தம். ரைட். டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி வி ஹேவ் எக்ஸ்பிளைன்ட் சஃபிஷியன்ட் டைம்ஸ். ஸோ இது மைக்ரோஸ்கோப்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் நெமட்டாலஜி. நெமட்டாலஜி பொறுத்தவரை 2 முக்கியமான மைக்ரோஸ்கோப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஸ்டீரியோ ஜூம் மைக்ரோஸ்கோப், ரெண்டாவது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு. ஸோ ஸ்டீரியோ ஜூம் மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி எவ்வளோ சைஸ் வரைக்கும், மேக்ஸிமம் எவ்வளோ சைஸ் வரைக்கும் நம்மளால் ஜூம் பண்ண முடியும்னா 1x to 4x. ஃபார் த எக்ஸாம்பிள் 1xலேருந்து 4x. 1 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய பொருளை 4 சென்டிமீட்டருக்கு இன்னும் 4 மடங்கு பக்கமாக வச்சு பார்க்குற மாதிரி பண்ணலாம். ஓகேவா? அதுவே காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை வச்சு 4x, 10x, 40x, 100x லெவலுக்கு வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? ரைட். மைக்ரோஸ்கோப் யூஸ்ட் இன் நெமட்டாலஜி முடிஞ்சது. அடுத்து சாயில் சாம்பிளிங். இது பாருங்கள், இது வந்து நிறைய நம்ம போட்டு வார்த்தைகளாக எழுதியிருக்கோம். எப்பவுமே நெமட்டோட்ஸ்க்கு நம்ம சாயில் சாம்பிள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க கொஷின். 200 cc ஆர் 250 கிராம் ஆஃப் சாயில். சிசின்னா என்னது? சிசின்றதை மென்ஷன் பண்ணாங்கனாலே வால்யூம் அப்படின்னு அர்த்தம். வால்யூம் அப்படின்னா கன அளவு. கன அளவு. கன அளவு அப்படின்னா இதுதான் கன அளவு. ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். 1 மீட்டர் 1 மீட்டர் 1 மீட்டர் ஹைட்டு LBH. இந்த அளவுக்கு நம்ம மண் எடுத்தோம் அப்படின்னா அது வால்யூம்னு சொல்லுவோம். சிசின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். மீட்டர்ஸ் க்யூப்னு சொல்லலாம், ஃபீட்டு ஸ்கொயர்னு சொல்லலாம், எதை வேணாலும் சொல்லலாம். ஸோ 250 கிராம் சாயில் எடுக்கலாம், அல்லது வால்யூம் வந்து 200 cc எடுக்கணும். ஃபீல்டு கிராப்ஸை பொறுத்தவரை எவ்வளோ சென்டிமீட்டர் நீங்கள் வந்து சாயில் சாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா 15லேருந்து 20 சென்டிமீட்டர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா LBH லென்த்து 15 சென்டிமீட்டர் இருக்கணும், பிரெத்தும் 15 சென்டிமீட்டரு, ஹைட்டு ஒரு 15 சென்டிமீட்டர். மோஸ்ட்லி this one cannot be. ஸோ சாயிலுடைய டெப்த்து சொல்கிறேன். டெப்த்து வந்து 15லேருந்து 20 சென்டிமீட்டர் டெப்த்து வந்து நீங்கள் எடுக்கணும். சாயிலுடைய 15லேருந்து 20 சென்டிமீட்டர் டெப்த்து எடுக்கணும். அதுவே வெஜிடபிள் கிராப்ஸுக்கு வந்து நீங்கள் நெமட்டோட்ஸு வந்து பிரித்து எடுக்கணும் அப்படின்னா 20லேருந்து 30 சென்டிமீட்டர் ஆழம் வரைக்கும் நீங்கள் வந்து மண்ணை வந்து தோண்டி எடுக்கணும். 250 கிராம் எடுத்தால் போதுமானது. அடுத்து ஆர்ச்சர்ட் கிராப்ஸை பொறுத்தவரை, ஆர்ச்சர்ட் கிராப்ஸ்னால் ட்ரீ கிராப்ஸ், மோஸ்ட்லி ட்ரீ கிராப்ஸ் வந்துடும். ஸோ 30 to 60 சென்டிமீட்டர் வந்து நீங்கள் சாயில் சாம்பிளை எடுக்க வேண்டியிருக்கும். ஓகேவா? ரைட். சாயில் சாம்பிளிங் ஃபஸ்ட்டு ஃபீல்டு கிராப்ஸுக்கு எவ்வளோ? ஃபீல்டு கிராப்ஸை பொறுத்தவரை ஃபீல்டு கிராப்ஸ் சின்னசாக எழுதி வச்சுக்கணும். ஃபீல்டு கிராப்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 to 20 சென்டிமீட்டர். வெஜிடபிள் கிராப்ஸு 20 to 30. ஆர்ச்சர்டு சிம்பிளாக இந்த 2-3 வார்த்தையிலே முடிச்சிடணும். 30 to 60. இவ்வளோ தான் நீங்கள் எழுதி வைக்க வேண்டியது. ஓகேவா? ரைட். அடுத்தது வெர்மிஃபார்ம் நெமட்டோட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த நெமட்டோட்ஸ் ஆர் வெர்மிஃபார்ம் ஒன்லி. எப்படி வந்து இதெல்லாம் காமன் மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன். எப்படி சாயிலிருந்து நம்ம சாயில் எடுத்துட்டோம். சாயில் சாம்பிள் எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 250
கிராம் எடுக்கணும், இல்லைனா 200 cc வந்து சாயில் எடுக்கணும். அந்த சாயிலிருந்து எப்படி நெமட்டோட்ஸை பிரித்து எடுக்கிறோம், அதுக்கு ஒரு 4 இம்பார்ட்டண்ட்டான மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இது எழுதிக்கோங்க, கார்ப்ஸ் டீகேண்டிங் அண்ட் சீவிங் மெத்தட். அதாவது டீகேண்டிங் அப்படின்னா நல்லா இப்போ வந்து மண் எடுத்துக்கிறோம், மண் எடுத்து நல்ல ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் போட்டு என்ன பண்ணுவோம், கோனிக்கல் ஃப்ளாஸ்க்லையோ அல்லது ஒரு டியூப்லேயோ போட்டு டெஸ்ட் டியூப்லேயோ போட்டு நல்லா கலக்கி அதில் இருக்கக்கூடிய கிளாட்ஸு இதெல்லாம் வந்து மண் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி ஒவ்வொரு மெஷ்ஷாக போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வடித்து எடுப்பாங்க. 60 மெஷ்ஷில் ஃபஸ்ட்டு போடுவாங்க, 100ல் 2வது, 200ல் 3வது, 350ல் 4வதுன்னு சொல்லி ஒவ்வொரு மெஷ்ஷாக என்ன பண்ணுவாங்கன்னா அதை பிரித்து எடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மெஷ்ஷுக்கும் ஒவ்வொரு சைஸில் இருக்கக்கூடிய நெமட்டோட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? 60 மெஷ்ஷில் சில நெமட்டோட்ஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா 60 மெஷ்ஷில் கிடைச்சிடும். அதோடு கொஞ்சம் சின்னசாக இருக்கிறது 100, அதோடு சின்னசாக இருக்கிறது 200, அதோடு சின்னசாக இருக்கிறது 350வது மெஷ்ஷில் வந்து கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் டீகேண்டிங் அப்படின்னா போரிங் த வாட்டர் லிட்டில் பை லிட்டில்னு அர்த்தம். போரிங் த வாட்டர் லிட்டில் பை லிட்டில். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்ற உங்களுக்கு தேவையான சைஸில் இருக்கக்கூடிய நெமட்டோட்ஸோட சைஸை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த நெமட்டோட்ஸை பிரித்து எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா வெயிட் பேஸ்டு. ஒவ்வொரு பொருளுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேரியேஷன் ஆகும். வாட்டருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 1 இருக்கும். நெமட்டோட்ஸை பொறுத்தவரை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1.05. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் நெமட்டோட் வச்சு இஸ் 1.05 ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் கார்ப்ஸ் டீகேண்டிங் அண்டு சீவிங் மெத்தட். ஸோ ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக படிக்கணும்னு கிடையாது. அந்த மெத்தட் மட்டும் தெரிஞ்சால் போதும், இந்த ஹெட்டிங் மட்டும் தெரிஞ்சால் போதும். சென்ட்ரிஃபியூகல் ஃப்ளோட்டேஷன் மெத்தடு அதுவும் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை பேஸ் பண்ணின கான்செப்ட் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இது எழுதிக்கங்க, ரெண்டாவது சென்ட்ரிஃபியூகல் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் எழுதிக்காங்க. ஏன் அப்படின்னா ரெண்டுமே ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ். மூணாவது பேயர்மன்ஸ் ஃபனல் மெத்தட், நாலாவது வந்து மாடிஃபைடு பேயர்ஸ்மன் ஃபனல் மெத்தட். ஸோ இந்த நாலையும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நெமட்டோட்ஸை, அதுவும் வெர்மிஃபார்ம் நெமட்டோட்ஸை சாயிலிருந்து பிரித்து எடுக்கிறோம். 4 இம்பார்ட்டண்ட்டான மெத்தட்ஸ் இருக்குது. இந்த பேயர்மன் ஃபனல் மெத்தட் ஆகட்டும், மாடிஃபைடு பேயர்மன் ஃபனல் மெத்தட் ஆகட்டும், ரெண்டும் எந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணுது அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுது. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா என்னது? வெயிட் பேஸ்டு. கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால் செடிமெண்டேஷன் பேஸ்டு, செடிமெண்ட் ஆகிறத பொறுத்தது. ஓகேவா? ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு செடிமெண்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். அப்போது வந்து வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு லேயரில் தங்கும், ஆயில் வந்து செகண்ட் லேயரில் தங்கும். ஸோ கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை பொறுத்து அது மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? இல்லை அப்படி இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க, பெரிய கல் கீழே இருக்கும், அதை விட கொஞ்சம் சின்ன கல் மேலே வரும் இல்லையா, அந்த மாதிரி தங்கும் இல்லையா, அதை சொல்கிறேன். ஸோ இது பேயர்மன்ஸ் ஃபனல் மெத்தட், மாடிஃபைடு பேயர்மன்ஸ் ஃபனல் மெத்தட், இதை வச்சு இந்த 4 மெத்தட்ஸை வச்சு வெர்மிஃபார்ம் நெமட்டோட்ஸை பிரித்து எடுக்கலாம். ஸோ அதே சிஸ்ட் நெமட்டோட பிரித்து எடுக்கிறது, ஸ்பெசிஃபிக்காக சிஸ்ட் நெமட்டோட பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த இம்பார்ட்டண்ட்டாக ரெண்டு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன? கோனிக்கல் ஃப்ளாஸ்க் மெத்தட் அண்டு ஃபென்விக் கேன் மெத்தட். கேன் வி யூஸ் கார்ப்ஸ் மெத்தடு ஃபார் எக்ஸ்ட்ராக்டிங் சிஸ்ட்னா கேட்டால் கண்டிப்பாக வி கேன் யூஸ் கார்ப்ஸ் மெத்தட் as well. பட் தீஸ் டூ ஆர் வெரி ஃப்ளூவெண்ட்டாக ஈஸியான மெத்தட்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ராக்டிங் த சிஸ்ட் நெமட்டோட்ஸ். கோனிக்கல் ஃப்ளாஸ்க் மெத்தட், another one is ஃபென்விக் கேன் மெத்தட். இந்த மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா மார்க்கில் கேட்க போகிறதில்ல. ஸோ இதை மட்டும் படிச்சுக்கோங்க. கோனிக்கல் ஃப்ளாஸ்க் மெத்தட், ஃபென்விக் கேன் மெத்தட். கோனிக்கல் ஃப்ளாஸ்க் மெத்தட் ஆகட்டும், ஃபென்விக் கேன் மெத்தட் ஆகட்டும், ரெண்டுமே சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய மெத்தட்ஸ். ஓகேவா? 60 மெஷின்ஸ் used in this method. ஓகேவா? ஸோ அதில் கார்ப்ஸு பேயர்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஓகேவா? ஃப்ளோட்டேஷன் மெத்தட், சென்ட்ரிஃபியூகல் ஃப்ளோட்டேஷன் மெத்தட். ஸோ இங்கே கோனிக்கல் ஃப்ளாஸ்க் மெத்தட், ஃபென்விக் கேன் மெத்தட். அடுத்தது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த நெமட்டோட்ஸ் ஃப்ரம் த ரூட்ஸில் இருந்து.
ஓகேவா? ரூட்ஸில் இருந்து எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ஒரு 4 இம்பார்ட்டண்ட்டான மெத்தட் இருக்குது. டைரக்ட் எக்ஸாமினேஷன், ரெண்டாவது ரூட் இன்குபேஷன் மெத்தட், ரூட்டை வந்து தண்ணியில் நிலச்சி எடுக்கிறது. சஃபோகேஷன் முறையின் மூலமாக, சஃபோகேஷன்னா அது மூச்சு திணறல் ஏற்படுத்துறது. நெமட்டோடுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு ரூட்லேருந்து மெதுவாக வெளியேறி வரும். ஓகேவா? அடுத்தது மைக்ரேட்டரி எண்டோ பேராசைட்டிக் நெமட்டோட்ஸை தான் இதில் இந்த முறையில் நம்ம பிரித்து எடுக்க முடியும். ஏன்னா மைக்ரேட் ஆகணும், அப்போ தான் என்ன ஆகும், ஃப்ளோட்டிங் அந்த ரூட்லேருந்து பிரிஞ்சு வெளியே வரும். ரூட்லேருந்து பிரிஞ்சு வெளியே வந்தது என்ன ஆகும்னா மேலே தண்ணிக்கு மேலே மிதக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படியும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். root incubation method, suffocation method, migratory endoparasitic nematodes can be extracted from this method. அடுத்தது மெக்கானிக்கல் மேசரேஷன், ரூட் எடுத்து நல்லா வந்து அரைப்பாங்க, அரைச்சி வந்து அந்த நெமட்டோட்டை மட்டும் தனியாக பிரித்து எடுப்பாங்க. ஸோ மெக்கானிக்கல் மேசரேஷன், ஹோமோஜினைசர் மெத்தடு, இல்லை டிஸ்இன்டகிரேட்டட் டெக்னிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3வது மெத்தடு. ஃபைனலி ஸ்டெய்னிங் த நெமட்டோட்ஸ். ஸ்டெய்னிங்னா என்னது, கலர் பண்ணுறது. கலரிங் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நெமட்டோட்ஸ்னுடைய பாடிக்குள்ளே கலருக்கும் அதுவே பிளான்ட்டினுடைய வேருக்குள்ள கலருக்கும் டிஸ்டிங்விஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டெயின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சாயங்கள் டை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணுற போது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு நம்ம வந்து நெமட்டோட்ஸை பிரித்து எடுக்கலாம். ஸோ இந்த 4 மெத்தடை பயன்படுத்தி ரூட்ஸில் இருக்கக்கூடிய நெமட்டோட்ஸை பிரித்து எடுக்கலாம். டைரக்ட் எக்ஸாமினேஷன், ரூட் இன்குபேஷன் மெத்தட், மெக்கானிக்கல் மேசரேஷன் அண்ட் ஸ்டெய்னிங் த நெமட்டோட்ஸ். ஸ்டெய்னிங்னா டையிங். அடுத்தது ஃபிக்ஸேட்டிவ்ஸ். ஃபிக்ஸேட்டிவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். ஃபிக்ஸேட்டிவ்னா நிலைப்படுத்திகள். இப்போது மைக்ரேட்டரி நெமட்டோட்ஸாக இருந்தது அப்படின்னா நகரும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு நகரத்துக்கு ஈஸியாக நகர்ந்துக்கிட்டே இருக்கும், அடிக்கடி நகர்ந்துக்கிட்டே இருக்கும். செடென்ட்ரின்னு ஒன்று இருக்குது. செடென்ட்ரி டைப்லேயும் நெமட்டோட்ஸ் இருக்குது. செடென்ட்ரி அப்படின்னா நகராது. ஸோ இந்த நெமட்டோட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மைக்ரேட்டரி நெமட்டோட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். நகர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நெமட்டோட்ஸை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா, மைக்ரேட்டரி நெமட்டோட்ஸ் வந்து நகரும். ஸோ நகர்ந்துக்கிட்டே இருக்கிறத வந்து நம்மளால் ரிசர்ச் பண்ண முடியாது, அதனுடைய மார்ஃபாலஜி அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ தேர் ஆர் ஸோ மெனி ட்ராபேக்ஸ் சார். ஸோ அதை ஒரு இடத்துல நிலைப்படுத்தி வைக்கணும் அப்படின்னா ஒரு 4 இம்பார்ட்டண்ட்டான கெமிக்கல்ஸ் தே ஆர் யூஸிங். என்ன அப்படின்னா FA, ஃபார்மலின் அசிட்டிக் ஆசிட். ஃபார்மலின் ப்ளஸ் அசிட்டிக் ஆசிடை தான் FA4:1 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது TAF எழுதி வச்சுக்கணும், ஃபுல் ஃபார்ம் எழுதி வச்சுக்கணும். ஃபார்மலின் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிடுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ப்ரோபியோனிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிடுக்கு இன்னொரு பேர் என்னது, ப்ரோபியோனிக் ஆசிட். ஸோ இந்த FAவை யூஸ் பண்ணலாம். அல்லது எத்தனால் அமைன் ஃபார்மலின் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை எத்தனால் அமைன் ஃபார்மலின், TAF. ஃபார்மலின் 4%. FAA ஃபார்மலின். FAAனா என்னதுன்னு பாருங்கள். FAAனா ஃபார்மலின் அசிட்டிக் ஆசிட் கூடவே ஆல்கஹால். இந்த 3 சேர்ந்தது தான் FAA. ஸோ இந்த 4 இம்பார்ட்டன்ட் ஃபிக்ஸேட்டிவ்ஸ் வேறு, ரூட்டிலேருந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் வேறு. இந்த மெத்தட்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபேக்சுவல் திங்ஸு. ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் 2 கொஷின் டெமட்டாலஜிலேருந்து வந்தது, அதுக்கு முன்னாள் இயர்லேருந்து டெமட்டாலஜிலேருந்து வந்தது. ஸோ நாம் சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய இந்த போர்ஷன் ஒரு 2-3-4 கிளாஸ் வரும், 4 கிளாஸ் 5 கிளாஸ் வரும்னு வைங்களேன். இதில் இருக்கக்கூடியதை திரும்ப படித்தா போதுமான, நெமட்டாலஜிக்கு இதுக்கு மேலே படிக்காதீங்க. ஸோ நெமட்டாலஜியை ப்ரிசைஸாக இந்த லெவலுக்கு படித்தா போதுமானது. வேறு ஏதாவது இன்டெப்த்தாக கேட்டால் அப்புறமா பார்த்துக்கலாம். பட் இதில் இருந்து தான் மோஸ்ட்லி கொஷின்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா பேசிலோமைசஸ் லிலேஷினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்சர் வந்தது. ஸோ
அது ஒரு ஃபங்கை. நெமட்டோட்ஸ் அதுவும் பார்த்திங்கன்னா மெலாடோகைனஸ் ஸ்பீசிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்கை ஸ்பீசிஸ். ஸோ ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், மோஸ்ட்லி நம்ம வந்து வீடியோ எடுத்து போடுறோம். நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம வந்து வீடியோ வந்து யூடியூப்பில் போடுறதுனால நமக்கு வந்து மானிட்டைசேஷன் ஆகி வந்து இந்நேரம் வந்து லட்சக்கணக்கில் சார் வந்து சம்பாரிச்சிக்கிட்டு இருப்பாருன்னு நினைப்பீங்க. அதெல்லாம் இல்லை. இன்னுமே நம்ம ஆரம்பித்து ஒரு 1.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. 1.5 இயர் ஆன பிறகும் பார்த்திங்கன்னா இன்னுமே நம்மளோடது மானிட்டைசேஷனால் எதுவும் ஆக கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ஐ டோன்ட் நோ மேபி 150 கிளாஸஸ் பக்கத்தில் போட்டிருப்போன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் மானிட்டைசேஷன் கிடையாது. என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லணும், அதாவது அதுவே தமிழில் சொல்லணுன்றதுக்காக தான் நாம் வந்து இந்த வீடியோஸ்லாம் எடுத்து போடுறது. எஸ் ஆஃப்கோர்ஸ் லாஸ்ட் இயர் வந்து இன்டர்வியூ செஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணால் சம் அமௌண்ட் கேம், சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின்டு ஓகே. பட் ஸ்டில் இதெல்லாம் கிடையாது. மானிட்டைசேஷனுக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதிகபட்சமாக நான் உங்களுக்கு வந்து என்னுடைய எஃபர்ட்ஸ் போட்டு நான் ஸ்லைட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கான வீடியோஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதிகபட்சமாக எனக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு லைக்கை வந்து உங்களால் கொடுக்க முடியும். ஸோ யாருக்காவது லைக் போடணும்னு தோணுன்னா தயவு செஞ்சு லைக் போடுங்க. ஜஸ்ட் ஆஃப்டர் ஃபினிஷிங் த வீடியோ யூ ஜஸ்ட் கிளிக் த லைக் பட்டன், தட்ஸ் எனஃப் ஃபார் மீ. ஓகேவா. நத்திங் நீடட் மோர் தேன் தட். So please do subscribe, and if you can share to others, please do yourself. So that's it. So let's move on to the next session, next slide. Okay, right. Different methods that are used for the processing of nematodes. Processing அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து நெமட்டோட்ஸை வந்து தேக்கி வைக்கணும். ரொம்ப நாளைக்கு வந்து ப்ராசஸிங் அப்படின்னா நம்ம சீடெல்லாம் ப்ராசஸ் பண்ணுவோம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து ராவாக இருக்கும். நம்ம ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும். அதை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அதை உள்ளே இருக்கக்கூடிய மார்ஃபாலஜி, அதை பற்றியான ஆராய்ச்சிகளை வந்து செய்ய முடியும். ஸோ அதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு 4 இம்பார்ட்டண்ட்டான மெத்தடு. இட் மே பி கன்ஃபியூசிங், ரைட். ஸோ முன்னால் வந்து எப்படி பிரித்து எடுக்கிறது, இப்போ வந்து எப்படி ப்ராசஸிங் பண்ணுறது, இந்த ஹெட்டிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ லாக்டோஃபினால் மெத்தடு ஃபஸ்ட்டு, லாக்டோஃபினால் மெத்தட் எழுதிக்கோங்க. ரெண்டாவது பேக்கர்ஸ் மெத்தடு, மூணாவது ஸ்லோ மெத்தடுனா கிளீசரால் மெத்தட், ரேப்பிட் மெத்தட்னா ஸ்டீன்ஹார்ஸ்ட் மெத்தட். ஸோ இந்த 4 மெத்தடையும் மனப்பாடம் பண்ணிவிடுங்க. ஓகேவா. அது உள்ளே எப்படி அந்த மெத்தட் என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ப்ராசஸிங் பண்ணணும். ப்ராசஸிங்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்சேட்டிவ்ஸ் வச்சு ஒரு ஸ்லைடு இருக்குது. இப்போ வந்து மைக்ரோஸ்கோப் இருக்குன்னா ஒரு ஸ்லைடு இருக்கும். அந்த ஸ்லைடில் ஃபஸ்ட்டு மைக்ரேட்டரி நெமட்டோடாக இருந்தால் அந்த ஸ்லைடில் ஃபஸ்ட்டு நிற்கணும், அங்கங்கே நகராமல் நிற்கணும். அதனால ஃபிக்சேட்டிவ்ஸ் போட்டு வைப்பாங்க. சரி, வெறும் ஃபிக்சேட்டிவ்ஸ் மட்டும் போட்டு வச்சுருந்தா போதுமா? ஆனால் அதுக்கு முன்னால் ப்ராசஸிங் பண்ணாதான் அந்த நெமட்டோடு நல்லா தெளிவாக அந்த மைக்ரோஸ்கோப்பில் கிடைக்கும். ஸோ அதனால தான் ப்ராசஸிங் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ 4 மெத்தட் இருக்குது. லாக்டோஃபினால் மெத்தட், பேக்கர்ஸ் மெத்தட், ஸ்லோ மெத்தட், ரேப்பிட் மெத்தட். பிரச்சனை என்ன அப்படின்னா நான் வந்து இன்டெப்த்தாக படித்து சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா இட் won't be யூஸ்ஃபுல், சம்டைம்ஸ் won't be யூஸ்ஃபுல். ஏன்னா அது வந்து கொஷின்ஸில் கேட்க போகிறதில்ல. அதனால் சில இடங்களில் நானே தான் ஸ்கிப் பண்ணுறேன். உங்களுக்கு முன்னாலே ஓரளவுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா சரி இதெல்லாம் என்ன மெத்தட் அப்படின்றது படித்து வைப்பேன். அது முழுசுமே சொல்லணும் அப்படின்னா வீடியோஸ் வந்து இழுத்துக்கிட்டு போகும், ஒரு 2 ஹவர்ஸ் போயிடும். அதனால தான் வந்து சில இடங்களில் ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 4 மெத்தட் ப்ராசஸிங்க்கு பார்த்துக்கோங்க. நல்ல கான்செப்ட் புரிஞ்சு படிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் யூ கேன் டைப் இன் த கூகுள் அண்ட் யூ கேன் சர்ச் தட் டாபிக்ஸ். ஓகேவா. மவுண்டிங்னாலும் கிட்டத்தட்ட நிலைநிறுத்துறது தான். 2 மெத்தட் இருக்குது. டெம்பரரி மவுண்டிங், செமி பர்மனண்ட் மவுண்டிங். டெம்பரரி மவுண்டிங்கை பொறுத்தவரை வாட்டர் யூஸ் பண்ணிப்பாங்க. செமி பர்மனண்ட் மவுண்டிங்கை பொறுத்தவரை லாக்டோஃபினால் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. இந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்து படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஓவரி டைப்ஸ். இந்த ஓவரி டைப்ஸுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுதான் ரைட். என்ன அப்படின்னா ஓவரி டைப்பை பொறுத்தவரை டெல்ஃபிக்,
நான் சொல்கிறத வாட்டி தனியாக ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. டெல்ஃபிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓவரின்னு அர்த்தம். ஓவரினா ஃபீமேலில் வரக்கூடியது ஓவரி. டெல்ஃபிக் அப்படின்னா அடுத்து படிக்க போகிற அந்த டேபிளுக்கு முக்கியமான பேசிக் இதுதான். டெல்பிக் அப்படின்னா ஓவரின்னு அர்த்தம். அதுவே மேலில் ஆர்கிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கிக் அப்படின்னா டெஸ்டஸ் அப்படின்னு அர்த்தம். டெஸ்டஸ்னால் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். டெஸ்டஸ்னால் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஓவரினா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஓகேவா? ஸோ டெல்ஃபிக்னா ஓவரி, ஆர்கிக்னா டெஸ்டஸ். ஒரு மேலு அந்த காலத்துலலாம் பழைய காலத்தில் வந்து யார் வந்து அம்பு விடுவாங்க, ஒரு 200-300 இயர்ஸ்க்கு முன்னால் வந்து ஒரு வார் நடக்குது அப்படின்னா ஆர்ச் யார் விடுவாங்க? மேல் தான் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஞாபகத்தை வச்சுக்கிறேன். ஓகேவா? ஆர்கிக். டெல்ஃபிக் டால்ஃபின்ன்ற மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. டால்ஃபின் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், பெண்கள் வந்து மிக அழகானவர்கள் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோம். ஸோ ஃபீமேல் டெல்ஃபிக், ஆர்கிக் மேலு, ஆர்ச். ஓகேவா? தெர் இஸ் நோ ஸ்டீரியோடைப்பு. ஓகே, இஃப் எனி ஃபெமினிஸ்ட் ஆர் வாட்சிங், டோன்ட் பிளேம் மீ. ஓகேவா? ஈவன் ஐ எம் ஆல்சோ ஃபெமினிஸ்ட் ஒன்லி. ரைட். டைனா தெரியும், ப்ரோனா என்ன, ஆம்பி அப்படின்னா என்ன, இது கொஞ்சம் சொல்லிவிடுவோம். மோனோ அப்படின்னா நமக்கு தெரியும். மோனோ அப்படின்னா சிங்கிள். டை அப்படின்னா 2. ப்ரோ அப்படின்னா முன்பக்கம். ப்ரோ அப்படின்னா முன்பக்கம். ஆம்பி அப்படின்னா முன்னு ப்ளஸ்ஸு பின்னு, 2 பக்கமும் முன் ப்ளஸ்ஸு பின்னு. ஒபிஸ்தோ அப்படின்னா பின்பக்கம். ஸோ இதுக்கான அர்த்தங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச பிறகு இங்கே வரணும், இந்த டேபிளுக்கு வரணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் ஓவரியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. பாருங்கள், இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னா ஒரு ஃபீமேலுக்கு ஒரு ஓவரி இருக்கும், மேலுக்கு ஒரு டெஸ்டஸ் இருக்கும். ஆனால் நெமட்டோட்ஸை பொறுத்தவரை ஒவ்வொரு ஸ்பீஷிஸ்க்கும் ஒவ்வொரு விதமான ஃபீமேலுக்குன்னா ஓவரி டைப் வேறையாக இருக்கும், மேலுக்கு ஓவரி டைப் வேறையாக இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து படிக்கணும். ஒரே ஒரு ஓவரி இருந்தால் மோனோடெல் ஃபீமேலில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபீமேலுக்கு வரோம். ஒரே ஒரு ஓவரி இருக்குன்னா என்ன சொல்லணும், 1 ஓவரி. 1னா மோனோ, ஓவரி அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், டெல்ஃபிக். அதுதான் மோனோ டெல்ஃபிக். 2 அப்படின்னா டை, ஓவரி அப்படின்னா டெல்ஃபிக், டை டெல்ஃபிக். அடுத்தது 2 ஓவரிஸ். இந்த 2 ஓவரிஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 ஓவரிஸை நான் 3ஆக பிரிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், 2 ஓவரிஸை 3ஆக பிரிச்சுருக்கேன். 2 ஓவரிஸ் டைடெல்பிக்கவே நான் என்ன பண்ணுறேன், 3ஆக பிரிக்கிறேன். என்னென்னது, ப்ரோ, ஆம்பி, ஒபிஸ்தோ. இந்த பேரை வச்சு நாம் என்ன பண்ணலாம், விடையே சொல்லிடலாம். ப்ரோ அப்படின்னா இந்த ஃபீமேலில் இருக்கக்கூடிய இந்த ஓவரி எந்த சைடு இருக்கும் பாருங்கள், இதுதான் வந்து நெமட்டோடு. நெமட்டோடில் இதுதான் வந்து வாய்ப்பக்கம். நம்ம மார்ஃபாலஜி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். படிக்கலை, நான் வந்து முன்னால் வீடியோ பார்க்கல, ஆனால் அது 2வது வீடியோ பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா வேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு முதல் வீடியோவில் அந்த டயக்ராமில் தான் சோல் ஆஃப் த ஹோல் சப்ஜெக்டே இருக்குது. அந்த டயக்ராமை பொறுமையாக படிச்சுட்டு வரணும். அந்த டயக்ராமில் எந்தெந்த பார்ட் எங்கெங்கே இருக்குது, டாப்பில் என்ன வென்ட்ரல் சைடு தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரேட்டரி போர் இதெல்லாம் ஓப்பனிங் இருக்குது. ஓகேவா? தெரியணும். ஸோ இதுதான் வாய்ப்பகுதி. ஸோ இந்த ஓவரி எந்த சைடு ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, ஓவரி வந்து ப்ரோ டெல்பிக் அப்படின்னா முன்பக்கமாக இருக்கும். ஓவரி வந்து ரெண்டுமே என்ன பண்ணோம், 2 ஓவரியுமே என்ன இருக்கும், முன்பக்கமாக இருக்கும். என்ன சொன்னால் 2 ஓவரி இருக்கும், 2 ஓவரியுமே முன்பக்கமாக இருக்கும். அதுதான் ப்ரோ டெல்பிக். ஆம்பி டெல்பிக் அப்படின்னா ஒரு ஓவரி முன்பக்கம் இருக்கும், 2வது ஓவரி பின்பக்கத்தை நோக்கி இருக்கும். அதுதான் வந்து ஆம்பி டெல்பிக். ஒபிஸ்தோ டெல்பிக் அப்படின்னா 2 ஓவரியுமே பேக் சைடு இருக்கும். அதே மாதிரி தான் மேல்லையும் டயார்கிக்கை 3ஆக பிரிக்கணும். ப்ரோ ஆர்கிக் இங்கே எழுதிக்கங்க, ஆம்பி ஆர்கிக் இருக்கா இல்லையானலாம் தெரியாது, ஆம்பி ஆர்கிக் போட்டுக்கோங்க, ஒபிஸ்தோ ஆர்கிக். அதுக்கான கான்செப்ட் தெரியணும். இவ்வளோதான் விஷயங்கள். ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்லைடில் இன்றைக்கி நாம் பார்த்த கிளாஸு.
ஸோ மீண்டும் ஒரு அருமையான செஷனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்குமார். டாட்டா, பாய் பாய். ஸோ முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக்கை அப்படியே தட்டி விட்டு போங்க. மிக மகிழ்ச்சியாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ நன்றி. மீண்டும் ஒரு அருமையான செஷனில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.